என்கிட்ட அதிகமாக கேட்கப்படுற ஒரு கேள்வி. ஸோ ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மேக் புக் மேன். நம்ம டெக் விஷயங்களை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸ் அண்ட் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் பற்றி நிறைய பேசுகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் 15ல ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்பக்கூடாதா, வாங்கலாமா வாங்க வேண்டாமான்னு சொல்லி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு சிம்பிளான கிளாரிஃபிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஐஃபோன் 15 சீரிஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி அதை பற்றின ஃபீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐஃபோன் 15 அண்ட் 15 ப்ளஸ் ரெண்டுமே சிமிலரான ஃபோன்ஸ் தான். இதில் 15 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகர் ஸ்க்ரீன், பிகர் பேட்டரி வரும். அதை தவிர்த்து மற்ற எல்லாமே ஸ்பெக்ஸ் எல்லாமே சேம் தான். இதுக்கு 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 6.1 இன்ச் XDR டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த விஷயங்களில் எதுவுமே மாற்றங்கள் இல்லை. இது எல்லாமே ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் இங்கே ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இங்கே பெரும்பாலுமாகவே பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த 15 சீரிஸ் லைனப் வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா லைக் 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம் பாடி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டைட்டானியம் பாடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் டிஸ்பென்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லான்ச் ஆன ஒரு 3 months கழிச்சு லான்ச் ஆன இந்த S24 அல்ட்ராவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா வேப்பர் சேம்பர், அதாவது கூலிங் சிஸ்டம் இருக்குங்கிறத ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபீச்சராகவே ஒரு மென்ஷன் பண்ணி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டானியம் பாடியில் வந்து அந்த ஹீட் டிஸ்பென்ஸ் வந்து ரொம்பவே போராக இருந்துச்சு. லைக் அந்தளவுக்கு அதை வந்து ஹீட்டால் வெளியே போக முடியல, அதனால ரொம்ப ஹீட்டிங் ஆனிச்சு. பட் அதை தவிர்த்து நமக்கு இந்த நான் ப்ரோவான 15 அண்ட் 15 ப்ளஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாடி தான் கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த iOS 17லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. இது 15 லைனப் மட்டும் இல்லை, 14ல் இருக்கட்டும், 13ல் இருக்கட்டும், நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய 13 ப்ரோ மேக்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்க தான் செஞ்சது. நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே என்னோட வீடியோஸ் வந்து மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமேட்டிக் மோடில் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் ஒரு சில வெர்ஷன்ஸில் லைக் 17ல் இது ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வார்ம் ஆகும். ஸோ என்ன தான் நம்ம இந்த கிளைமேட் அப்படி இருக்குது எல்லாமே சொன்னாலும் பட் அந்த அளவுக்கு ஒரு ஹீட்டிங் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ரொம்ப ஹீட் ஆனிச்சு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் அப்டேட்டில் பண்ணும்போது வந்து ரெக்டிஃபை ஆயிடுச்சு. iOS 17ல் சில வெர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எல்லாருக்குமே வந்து வார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஐஃபோன் 15 அண்ட் 15 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனை தான் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா iOS 18ல் பப்ளிக் பேட்டா கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதிலே அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வெயிட் பண்ணுங்க, ஏன்னா நான் பப்ளிக் பேட்டா எல்லாருமே அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல, ஏன்னா நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு பேக்கப் எடுத்துக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு நமக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் குறைஞ்சாலுமே வேறு சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ சில சின்ன பக் ஃபிக்ஸஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அது பேட்டா வெர்ஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ ஐஃபோன் 16 லைனப் வந்ததுக்கப்புறம், அதாவது நமக்கு செப்டம்பர் 2nd வீக் வந்ததுக்கப்புறம் அது அந்த ரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஃபுல் ரிலீஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு வந்து டேரெக்டாக போய் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம iOS 18க்கு வந்து நம்ம போகலாம். ஸோ 15 அண்ட் 15 ப்ளஸ் ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்க இல்லை வாங்கணும்னு நினைக்கிறவங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா iOS 18 வந்ததுக்கப்புறம் அதை ஃபுல் அப்டேட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து ரிசால்வ் ஆகும். ஏன்னா ரொம்ப பாப்புலராக செல் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் மாடல், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பக் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பட் இந்த 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம சொல்ல முடியாது கேரண்டீடாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த டைட்டானியம் பாடி தான் வந்து அங்கே பிரச்சனையாக இருக்குது. ஐஃபோன் 16 லைனப்பில் கண்டிப்பாக அந்த 16 ப்ரோ அண்ட் 16 ப்ரோ மேக்ஸில் கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. லைக் வேப்பர் கூலிங் சேம்பரை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதாக பூஸ்டப் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐஃபோன் 15 யூசர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தேன். அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பர்டிகுலர் வெர்ஷனில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லை, சில பேர் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஐஃபோன் 15 ஆர் 15 ப்ளஸ் ஓன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ எந்த கரண்ட் ஓஎஸ்ல இருக்கிறீங்க, லைக் 17.4.1, ஸோ இந்த மாதிரி என்ன வெர்ஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அது நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை என்னோட சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சக்தி. டேக் கேர். பபாய். லவ் யூ ஆல்.